ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை குட்டிச்சாத்தான்களை பற்றி தான். காலங்காலமாகவே சொல்லப்பட்டுக்கிட்டு வர்ற அமானுஷ்யமான சம்பவங்கள்லையும் சரி இல்லை கதைகள்லையும் சரி தவிர்க்கவே முடியாமல் ரிப்பீட்டடாக சொல்லப்படுற அதுலேயுமே ரொம்ப மோசமாக சொல்லப்படுற ஒன்று தான் அந்த குட்டிச்சாத்தாங்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட குட்டிச்சாத்தானை இன்னைக்கும் தன்னோட குலதெய்வமாகவும் சில கோயில் வழிபாட்டு முறைகள்லையும் வழிபட்டுட்டு வர்றாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கும் கேரளாவில் இருக்கிற ஒரு சில மக்கள் இந்த குட்டிச்சாத்தானெல்லாம் அவங்களோட குலதெய்வமாகவும் ஒரு சில கோயில் வழிபாட்டு முறைகள்லையும் வழிபட்டுட்டு வராங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு குட்டிச்சாத்தான்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்காகவும் இல்லை சில மோசமான காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில இதுகளுக்கு இந்த உயிர் பலி மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் தெய்வமாக வழிபடுறதுங்கிறதெல்லாம் புதுசாக இருக்குல்ல? எஸ் கைஸ், அப்படி யார் இந்த குட்டிச்சாத்தான், அதை ஏன் தெய்வமாக வழிபட்டுட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் அன்கவர் பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் விஜய். வெல்கம் டு விஜய் அன்கவர்டு. அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த குட்டிச்சாத்தானோட வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, அதை வச்சே இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ரெண்டாவதா தேவைக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. மூணாவதா வந்து இந்த தப்பான வகைக்கு இந்த சூனியக்காரங்கள்லாம் அவங்க இந்த குட்டிச்சாத்தானை பயன்படுத்தி மற்றவங்களுக்காக வியாபாரமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வகையில் இந்த குட்டிச்சாத்தானோட குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு குறும்புக்கார குழந்தை மாதிரி, அதாவது தன்னோட எஜமான் அந்த ஓனருக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1984 வருஷம் கேரளாவில் மைடியர் குட்டிச்சாத்தான் அப்படின்னு ஒரு மலையாள படம் ஒன்று வந்தது. அதுவும் பேன் இண்டியன் 3D மூவி. எனக்கு தெரிஞ்ச இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D மூவின்னு நினைக்கிறேன். அதுல நல்ல குட்டிச்சாத்தனை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரம்மயுகம்னு இன்னொரு மலையாள படம், அதுல கெட்ட குட்டிச்சாத்தனை பத்தி இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. டைம் கிடைச்சா இந்த 2 படத்தையும் போய் பாருங்க. இந்த குட்டிச்சாத்தானை தன்னோட குலதெய்வமா பல பேர் வழிபட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து தன்னோட சொந்த தேவைக்காக நல்ல விஷயத்துக்கும் சரி இல்ல கெட்ட விஷயத்துக்கும் சரி இதை வழிபட்டு வராங்க. முதல்ல குலதெய்வ வழிபாடு பத்தி பார்த்தோம்னா, அவனன்கட்டி களரி ஸ்ரீ விஷ்ணுமாயா டெம்பிள்னு கேரளால ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இங்க எப்படின்னா, நம்மலாம் எப்படி நம்மளோட பரம்பரையில நம்மளோட முன்னோர்களை வந்து ஒரு தெய்வமா வழிபடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த குட்டிச்சாத்தானையுமே அங்க ஒரு குலதெய்வமா கேரளால ஒரு சில மக்கள் வந்து அதை வழிபட்டுட்டு வராங்க. இவங்க எப்படின்னா விஷ்ணுமாயா அப்படிங்கிற ஒரு கடவுளையும் இந்த குட்டிச்சாத்தான் இந்த 2 பேரையுமே தன்னோட குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்க வழிபடுவாங்க. இந்த விஷ்ணுமாயா யாரு அப்படிங்கறத நான் பின்னாடி கதையில சொல்றேன். ஏன்னா அதை உங்களுக்கு சொன்னாதான் இந்த குட்டிச்சாத்தான் யாருங்கிறதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, தேவைக்காக வழிபடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்டிச்சாத்தான் கிட்ட நான் உன்னை என்னோட குலதெய்வமா நான் வழிபடுறேன், என்னோட பரம்பரையா நாங்க வழிபடுறோம், நீ என்னோட தேவைக்காகவும் எனக்கு இதெல்லாம் தேவை இருக்கு, எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. தன்னோட பர்சனலுக்காக இல்லைன்னா அவங்களோட பிசினஸ் யூஸுக்காகவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நபரை வந்து வசியம் பண்றதுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோட நலனுக்காகவோ அந்த குட்டிச்சாத்தானை வழிபடுறது. ஆனா இந்த முறை வழிபடுறதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஏன்னா இதை நீங்க ஒரு தடவை இவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை நிப்பாட்டவே முடியாது. இவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து இவங்களோட பரம்பரையில் அடுத்த தலைமுறை இதை கண்டினியூ பண்ணணும், அதுக்கு அடுத்த தலைமுறை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ ஒரு தலைமுறை வந்து இதை செய்யாமல் நிப்பாட்டுறாங்களோ அப்போ அந்த ஒட்டுமொத்த தலைமுறையில் இருக்கிற எல்லாரையுமே இதை அழிச்சிருமா, அவங்கள திரும்ப யாராவது ஒருத்தர் அதை கண்டினியூ பண்ணுற வரைக்கும் அவங்களோட இதை நிம்மதியாக இருக்கவே விடாது அப்படிங்கிற மாதிரி இதை நம்புறாங்க. இதை பற்றி ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளா நண்பர், அவங்க வீட்டில் இந்த குட்டிச்சாத்தான ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நல்லாவே இருந்திருக்காங்க. இவர் ஃபாரின்ல இருந்திருக்காரு. அப்போ இவரோட பாட்டிக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போய் 42 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சாகுற டைம் வரைக்கும் போய் ஆனால் இன்னும் சாகாம இருக்காங்க. அப்போ அவர் பாட்டியை பார்க்கறதுக்காக திரும்ப இந்தியா வந்திருக்காரு. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் யார் இந்த வழிபாட்டு முறையை பொறுப்பை ஏற்றுக்கிற போகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் என்ன விஷயம்னு கேட்டப்போ தான் இவரோட தாத்தாவோட சின்ன வயசில் குடும்பத்தில் ரொம்ப பண கஷ்டம் இருந்ததாகவும் அதுக்காக அவர் அந்த குட்டிச்சாத்தான்ட்ட போய் என் குடும்பமும் நாங்களும் வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டிச்சாத்தானோட வழிபாட்டை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃப், அதாவது இவரோட பாட்டி வந்து அந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்போ அவருங்க வந்து சாகர நிலைமைக்கு போனதுனால அடுத்ததா யாரு ஏத்துக்கிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் அங்க போயிட்டு இருந்திருக்குன்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் யாருங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அந்த நண்பரோட சித்தப்பா, அதாவது அந்த பாட்டியோட இளைய மகன் வந்து அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை அந்த பாட்டியோட காதுல போய் எனக்கு அப்புறம் என் தலைமுறை வர்ற வரைக்கும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி அடுத்த ஒரு 10வது நிமிஷத்துல அந்த பாட்டி இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்க தாத்தா வந்து என்னோட தலைமுறை நாங்க வழி வழியா உன்னை வழிபடுவோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் சொன்னாரு. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனையே இவங்க இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கறதா. ஏன்னா எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாலும் அந்த ஒட்டுமொத்த தலைமுறையை அழிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. இதுல மூணாவதா தப்பான விஷயத்துக்காக வழிபடுறது, அதாவது இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை யூஸ் பண்றது. அதாவது இந்த குட்டிச்சாத்தான யாரோ ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு காசுக்காக பணத்துக்காக வந்து அவனோட கஸ்டமர்ஸுக்காக அதை யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த குட்டிச்சாத்தானை வந்து தன்னோட ஒரு வேலைக்கார மாதிரி மாற்றணும் இல்லையா. இந்த மாதிரி
தன்னோட வேலைக்காரனா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 விஷயத்தை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல் விஷயம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது. அதாவது நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி, நீ என்னென்ன சொல்றியோ நான் செய்றேன், நீ யாருக்கு போய் என்ன செஞ்சுட்டு வர சொல்றியோ நான் செய்றேன். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறமா உன்னோட ஆத்மா வந்து எனக்கு வேலைக்காரனா மாறிடும், அது எனக்கு அடிமையா இருக்கும் அப்படின்னு இந்த குட்டிச்சாத்தான் கூட அவங்க அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்களாம். இது ஒரு டைப். ரெண்டாவது, ஆல்ரெடி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தலைச்சம்பிள்ளையோட மண்டை ஓடு எடுத்து வழிபடுறதுன்னு. அந்த மாதிரி யாராவது ஒரு தலைச்சம்பிள்ளையோட மண்டை ஓடு எடுத்து அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த குட்டிச்சாத்தானோட மனசுக்குள்ள வச்சு அந்த வகையில் அதை யூஸ் பண்றது. மூணாவதா பாத்தீங்கன்னா அதுக்கு அப்பப்போ பலி கொடுக்கிறது, இந்த ஏதாவது சேவல் இந்த மாதிரி இதுகளை பலி கொடுத்து அதுக்காக யூஸ் பண்றது. சோ இதுல நான் கடைசியா சொன்ன இந்த 2 விஷயத்தை தான் வந்துட்டு நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரேரா தான் யூஸ் பண்றாங்க, யாரும் பெருசா பண்றது இல்ல போல. ஏன்னா அது பண்ணாங்கன்னா அது விடவே விடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க இடையிலேயே அவங்கள ரொம்ப ஓவரா இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுல எந்த டைப்ல அவங்க அதை கண்ட்ரோல் எடுத்தாலுமே எந்த ஒரு கெடுதலையுமே இது நேரடியா போய் செய்யாது. அதுக்கு பதிலா அது உருமாறி பிரம்மைகளை ஏற்படுத்தி அவங்களோட மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணி தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிறது, ஒரு மாதிரி மாயையை உண்டு பண்ணி ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்றது, அடுத்து தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுன்னு இந்த மாதிரியான செயல்ல தான் ஈடுபடும்னு சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல மனுஷங்களோட கை கால்களை கூட செயலிழக்க செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் செய்யற குட்டிச்சாத்தான்லாம் அதோட ஓனர், அதாவது அந்த எஜமான வந்து ஏமாத்த ட்ரை பண்ணும் அப்படின்னும், ஒரு சில இடங்கள்ல அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க கட்டுப்பாட்டை மீறி போக ட்ரை பண்ணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான வழிபாட்டுல குறிப்பிட்ட சில குட்டிச்சாத்தான்களை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னும், அதெல்லாம் முழுசா நம்பவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு குட்டிச்சாத்தான இத்தனை விஷயங்களுக்கு இப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்களா? அப்படி யார் இந்த குட்டிச்சாத்தான்? அந்த விஷ்ணு மாயா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குட்டிச்சாத்தானுக்கும் சிவனுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த குட்டிச்சாத்தான் யாரு, இதை ஏன் இப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்றதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது புராணங்கள் எல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒவ்வொரு மகாமகத்தப்பவுமே சிவன் வந்து பூலோக வாசத்துக்கு வருவாருன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு தடவை பூமிக்கு வந்தப்போ ஒரு மலைவாசி கூட்டத்தில் இருக்கிற குளிவாகா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்கறாரு. அப்போ அவங்க மேல இவருக்கு காதல் வருது. அந்த காதலை போய் அவங்க கிட்டே சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் உங்களை வந்து ஒரு கடவுளா தான் பார்க்கிறேன், என்னால உங்களை கல்யாணம்லாம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவரோட காதலை மறுத்துறாங்க. ஆனா சிவன் வந்து சரி உன்னோட மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு காட்டுல போய் தங்கிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பார்வதி கைலாயத்திலிருந்து நேரா இங்கே இறங்கி வந்து இந்த குளிவாகான்ற பொண்ணை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன என் ஹஸ்பண்ட் கூட ஏதோ லவ் மாதிரி போதாமே என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் உங்களை ஒரு அம்மா மாதிரி பார்க்குறேன், ஆனால் சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் பார்வதி அவங்க கிட்ட ஒன்று சொல்றாங்க, நீ யாருன்னு உனக்கு ஒன்று தெரியுமா, போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்தன்னு தெரியுமா அப்படின்னு. அப்பதான் குளிவாகான்ற பொண்ணை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது போன ஜென்மத்தில் இந்த குளிவாகாங்கிற பொண்ணு கைலாயத்தில் இவங்களுக்கு ஒரு செர்வன்ட் மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் சிவனும் பார்வதியும் கைலாயத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ இவங்களோட 2வது பையன் விநாயகர் வந்து கை குழந்தையா இருந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே போன டைம்ல அவருக்கு பசி வந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்திருக்காரு. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்களே அவரை குழந்தையா எடுத்து இவங்க ஒரு தாய் மாதிரி இருந்து அவங்களுக்கு பால் கொடுத்துறாங்க. அப்போ இதை வந்து பார்த்த பார்வதி தன்னோட பையனுக்கு இன்னொரு பொண்ணு பால் கொடுக்குறாங்களே, எங்க அந்த பையன் அவங்களோட பாசம் காட்ட ஆரம்பிச்சிடானோன்ற ஒரு பொசசிவ்னஸ்ல அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அடுத்த ஜென்மத்தில் நீ பூமியில ஒரு மலைவாசி பொண்ணா பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு பதறி போய், தாயே நான் என்ன பசியில் இருக்கிற குழந்தைக்கு பசியத்தானே போக்குனேன், இது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, எல்லாம் ஒரு காரணமாக தான் நடக்குது, நீ பூமியில பிறந்து வந்து என்னோட மகனுக்கு ஒரு வளர்ப்பு தாயா இருப்ப, அதுக்கு தான் இந்த திருவிளையாடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க ஒரு திருவிளையாடலை பண்ணணும், அதுக்காக நல்லதே இருந்தாலும் பரவாயில்ல நீ அங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாபம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அந்த குளிகான்ற பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, சரி ரைட் ஓகே இனிமே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குளிகான்ற பொண்ணு மாதிரியே உருமாறி பார்வதி சிவன் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இது நடந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் விஷ்ணு மாயா. நெக்ஸ்ட் இந்த குழந்தை சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் சிவனும் பார்வதி இங்கே இருந்து குழந்தையை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு 2 பேரும் கைலாயத்துக்கு திரும்ப போகும்போது அந்த பையனுக்கு ஒரு எருமையை வந்து ஒரு வாகனமா கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி அந்த குளிவாகான்ற பொண்ணு கிட்ட போய் அந்த குழந்தையை கொடுத்துட்டு இனிமே என் பையனுக்கு நீ தான் ஒரு வளர்ப்பு தாயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே கைலாயத்துக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத விஷ்ணு மாயா ஒரு மலைவாசி பொண்ணோட குழந்தை மாதிரியே தன்னோட இளமை பருவம் வரைக்கும் வளர்ந்துட்டு வராரு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நாரத முனிவர் இந்த விஷ்ணு மாயா கிட்ட வந்து இவர் யாரு, இவர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற எல்லா உண்மைகளையுமே சொல்றாரு. அவரோட அப்பா யாரு, அம்மா யாரு, அப்புறமா இவர் பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது பூமியில ஒரு காலத்துல பிரிங்கா
பிரிங்காசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வருவான், அவனை அழிக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் அங்க சொல்றாரு. அது கூடவே உனக்கு உருமாறுற சக்தியும் இருக்கு, இன்னும் சில சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பிரிங்காசுரனை அழிக்க வேண்டிய ஒரு நாளும் வருது. அந்த பிரிங்காசுரன் ஒரு நாள் இந்த மலை பக்கமா வந்துட்டு இருக்கும்போது அந்த குளிகான்ற பொண்ணை பார்க்கறான். அவங்க மேல அவனுமே ஒரு ஆசைப்படுறான். அவங்களை எப்படியாவது அடைஞ்சே தரணும்னு முடிவு பண்றான். அப்போ அந்த கிராம மக்கள்லாம் அவனை வந்து தடுத்தப்போ, எனக்கு அந்த பொண்ணு வேணும், நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன், நீயே என்கிட்ட வரணும், ஒருவேளை அப்படி வரலன்னா நானே வந்து உன்னை கூட்டிட்டு போவேன், அப்படி நான் கூட்டிட்டு போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு அந்த குளிவாகன்ற பொண்ணை பார்த்து சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிவனும் பார்வதியும் உடனே விஷ்ணு மாயாவை கூப்பிட்டு, இதுக்காக தான் நீ படைக்கப்பட்ட, இதை நீ செய்யணும்னு சொல்லி பிரிங்காசுரனை அழிக்க சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த நாள் விடியுது, பிரிங்காசுரன் அந்த குளிகான்ற பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான். அப்போ அதே சமயம் அவனை தடுக்கிறதுக்காக விஷ்ணு மாயாவும் அங்க வரான். இப்ப 2 பேருக்கு நடுவுல அங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. கிட்டத்தட்ட 7 நாள் வரைக்கும் அந்த யுத்தம் நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது. அப்ப அந்த சண்டையில பிரிங்காசுரன் விஷ்ணுமாயாவை அடிச்சதுல விஷ்ணுமாயாவோட உடம்புல இருந்து ரத்தம் பூமியில விழுகுது. அப்போ விஷ்ணுமாயாவோட ரத்தம் விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 399 குட்டிச்சாத்தான்கள் பிறந்து வந்து அவங்க எல்லாரும் விஷ்ணுமாயாவுக்கு துணையா நின்று அந்த யுத்தத்துல ஈடுபட்டதா சொல்றாங்க. அந்த சண்டையில கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டிச்சாத்தான்களுக்கு மேல இறந்தும் போகுது. ஒரு வழியா விஷ்ணுமாயாவுமே பிரிங்காசுரனை அழிச்சிடறாரு. இப்படி பிரிங்காசுரனை அழிச்ச விஷ்ணுமாயாவோட ரத்தத்துல இருந்து பிறந்ததுனால இந்த குட்டிச்சாத்தான்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் விஷ்ணுமாயாவோட சகோதரர்கள் அப்படின்னும், மற்ற ஒரு சிலர் வந்து இதெல்லாம் விஷ்ணுமாயாவோட மகன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபைனலா விஷ்ணுமாயா தான் பிறப்போட நோக்கம் நிறைவேறினதுனால அவரோட தாய் மாமா விஷ்ணு கிட்ட போய் அங்க அவரோட தேவதைகள்ல ஒண்ணா இணைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லப்படுது. இப்படி இந்த குட்டிச்சாத்தான்லாம் விஷ்ணுவோட ரத்தத்துல இருந்து பிறந்ததுனால அவரோட அந்த உருமாறுற சக்தியும் இன்னும் சில சக்திகள்லாம் அந்த குட்டிச்சாத்தான்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இதனாலதான் இந்த குட்டிச்சாத்தானை இன்னைக்குமே பல வழிபாட்டு முறைகள்ல வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த குட்டிச்சாத்தானோட வழிபாட்டு முறைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த குட்டிச்சாத்தான் மேல நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த பில்லி, சூனிய, ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.